ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபைமன் சேனல். இன்றைக்கி நோன்பு பார்த்திங்கன்னா 17. அதனால் நைட்டுக்கும் சஹருக்கும் பார்த்திங்கன்னா பீஃபு மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இது போட்டு ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு நல்லா ஊறுது. இது வந்து பசங்களுக்காக வறுக்கிறதுக்கு தோசைக்கல்லையே போட்டு வைப்பேன். அதனால் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு மிக்ஸில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் அணை கச்சுறதுக்காக பீஃப் செய்யறதுக்காக தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா மிளகு ஜீரகம் சோம்புலாம் முசை போட்டு வதக்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிடுவோம். பார்த்திங்கன்னா அதை ஆற வச்சு தக்காளி வெங்காயம் ஆற வச்சு அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்புலாம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு மேலே வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சக்கப்புறம் பீஃப் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பழம் வெட்டி சாப்பிட்டுட்ருக்கோம். 4 நாள் ஜுரம், நீ தான் கொஞ்சம் நல்லா இருக்கான். இது பார்த்திங்கன்னா பெரிய நோன்பு திறக்கிறதுக்காக கிரேப் ஜூஸ் போட்டு வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா போட்ட அந்த அரைச்சதெல்லாம் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வத்திடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாவை போட்டதை பீஃபு போட்டதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். பண்ணிங்கன்னா கறியெலாம் வெந்துடுச்சு, நானும் நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான், எடுத்து வச்சிட வேண்டியதான். இதுக்கப்புறம் உழைக்கலாம். பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இது வந்து சாயந்தரம் சம்சா வாங்குச்சு நோன்பு திறக்கிறதுக்காக, சாப்பிட்டுட்டு இருக்கான். இது பார்த்திங்கன்னா இப்போ சின்ன வந்து அண்ணன் சாப்பிட்றேன்னு இடிச்சுப்பான், அதனால் சிரிக்கிறான் அவன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.